What's up guys? Welcome to Chris and Kelly channel. இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பார்க்க போறோம். டிடெக்டிவ் ஜாஷ். அதாவது இந்த மாதிரி மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சுட்டு கண்டுபிடிப்பாங்களா அவங்க தான். நான் பேர் ஜாஷ், டிடெக்டிவ் ஜாஷ். There is a detective called Josh. அதாவது ஒரு டிடெக்டிவ் இருந்தான், அவன் பேர் வந்து ஜாஷ். There was a case that a goes missing. ஒரு ஆடு மிஸ்ஸிங்னு ஒரு கேஸ் வந்திருக்கு. Josh rushed to the crime scene. ஜாஷ் வந்து கிரைம் சீன், அதாவது எங்க இது காணாம போச்சுன்னு இப்போ இது போறான். இது ஃபாஸ்டா போயிருக்கான். He saw a baby goat. ஆடோட குட்டியை பார்த்தான். Its mother was missing. அதோட அம்மா வந்து காணாம போயிருக்கு. டிடெக்டிவ் ஜாஷ் had a suspect. அந்த ஜாஷ் வந்து அவனுக்கு ரெண்டு குற்றவாளி மைண்ட்ல வச்சிருந்தான், ஜேக்கப் அண்ட் மார்க். அவங்க பேர் வந்து ஜேக்கப் அண்ட் மார்க். மார்க்ஸ் கோட் வாஸ் மிஸ்ஸிங். மார்க்கோட கோட் தான் இது மார்க்கோட ஆடு தான் காணாம போயிருக்கு. He argued with Jacob. அதாவது அவன் சண்டை போட்டிருக்கான், அவன் தான் திருன்னா நினைச்சு. அப்புறம் அவங்களோட ஜேக்கப் and the children, Jacob's son Steve, அதாவது அவங்களோட பையங்க. அந்த பையன் ஜேக்கபோட பையன் பேர் வந்து ஸ்டீவ். and Mark's son Jake, மார்க்கோட பையன் ஜேக்கு. The two children also started to fight in school. அதாவது அந்த ரெண்டு பசங்களும் இது ஸ்கூல்ல சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. Then Josh asked, அதாவது அந்த ஜாஷ் கேட்குறான், இது ஜேக் வந்து does Jake have a brother? ஜேக்குக்கு அண்ணன் இருக்கானா? The father said yes. அவங்க அப்பா வந்து ஆமான்னு சொல்றாரு. How did you know? Mark asked. அதாவது அவங்க அப்பா கேட்குறாரு, எப்படி உங்களுக்கு தெரியும்? He saw the slippers. அதாவது ஜாஷ் வந்து அவங்களோட செப்பல் பார்த்துக்கான். and dress with name. அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து இது பேரோட பார்த்துருக்கான். Then Josh jumped on his bike. ஜாஷ் வந்து அவனோட பைக்ல ஏறி கிளம்புறான். and go to a forest. அதாவது பக்கத்துல ஒரு காடு இருக்கு, அங்க போறான். there were footprints and goat print. அதாவது நம்மளோட ஷூ தடயம் இருக்கும்ல, அது தெரியுது. அப்புறம் அந்த ஆடோட தடயம் தெரியுது, கால் தடயங்கள். he took a photo and then asked Mark. அவன் ஒரு போட்டோ டக்குன்னு எடுத்துட்டு இது மார்க் அவங்க அப்பா இது கேட்குறான், அந்த பையனுக்கு did she want money? அந்த பையனுக்கு ஏதாவது இது காசு வேணுமான்னு. he want to go to college tour. அவன் காலேஜோட இது காலேஜ் டூர் கூட்டிட்டு போவாங்கல்ல, ஸ்கூல் டூர், அந்த மாதிரி அவன் போகணும் ஆசைப்பட்டான். பட் ஐ செட் நோ. அவங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ புரியுதா? அச்சோ, மார்க்கோட அப்பா வந்து இது உங்க அப்பா இது வேணாம் போ வேணான்னு சொல்லியிருக்காரு. 1 minute ப்ளீஸ். அப்புறம் அந்த டிடெக்டிவ் ஜாஷ் தென் ஜாஷ் saw the boy. அந்த ஜாஷ் வந்து அந்த பையனை பார்க்குறான். நியர் ஃபார்ம். அதாவது ஃபார்ம் தெரியும்ல, நம்மள இது அனிமல்ஸ்லாம் வச்சு காயெல்லாம் அங்கே இருந்தாலும் ஒரு ஃபீல்டு, அங்கே இந்த ஃபார்ம் செல்லிங் த கோட் வித்துட்ருக்காங்க அந்த ஆடை. தென் ஹீ கால்டு. அந்த அவங்க அப்பாவை கால் பண்ணுறான். தென் ஹீ கால் த ஃபாதர். அவங்க அப்பாவை கால் பண்ணுறான். ஹீ கேம் ஃபாஸ்ட். இது ரொம்ப சீக்கிரம் வந்தான். அண்ட் saw he go near the boy. பார்த்தான். அப்புறம் அவங்க பையன்கிட்ட போனான். and asked, what are you doing son? என்னடா பண்றேன்னு கேட்டான். then he got scared. அவன் பயந்துட்டான். Mark said, are you mad? இப்போ என்னடா நீ கிரேசி ஆயிட்டியான்னு கேட்பாங்களா, அதான் நீ என்ன கிரேசி ஆயிட்டியா அவங்க அப்பா கேட்குறாரு. we can earn money by selling the milk. அவங்க வந்து காசு இது ஏர்ன் பண்ணுறது அந்த கோட்டோட மில்கை செல் பண்ணி. பட் ஐ டோன்ட் ஹேவ் த மணி. இப்போ என்கிட்ட காசு இல்லை. or I would have
or I heard give for the college tour. அதாவது இல்லைன்னா நான் உனக்கு கொடுத்துருப்பேன் காலேஜ் டூருக்கு. அப்புறம் the boy said sorry. அந்த பையன் சாரின்னு கேட்குறான். ஃபாதர் அவங்க சாரி அப்பான்னு கேட்குறான். then they lived happily ever after the end. நல்லா ஜாலியாக வாழ்ந்தாங்க. தி எண்ட். ஆத்தர் வந்து எஸ்எம் அக்ஷயா ஜாதவ் நானே தான். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நன்றி.